பைரவியும் ரொம்ப சந்தோஷமா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஆறுமுகம் நைட்டெல்லாம் தூங்காம அவங்களுக்காக அந்த ஊஞ்சல ஆட்டிட்டே இருக்காரு. உடனே பைரவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து ஆறுமுகம் அவ்வளோ நல்லா நம்ம பைரவிய கவனிச்சுக்கிறாரு. அடுத்து ஆறுமுகம் பைரவி அந்த கல்யாணத்துக்காக போறாங்க. அங்க ஆறுமுகத்த ரொம்ப மோசமா நடத்துறாங்க. வேலைக்காரமா நடத்துறாங்க. அவருக்கு கூலிங் செட்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் வாங்குறாங்க. இத பார்த்து பைரவி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து இங்க என்ன பண்றாரு, பைரவி கிட்ட ஒருத்தர் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு. அதனால ஆறுமுகம் டென்ஷன் ஆகி அவர கேள்வி கேட்குறாரு. உடனே அவர் ஆறுமுகத்த அடிச்சிடுறாரு. இத பார்த்த பைரவி செமையா டென்ஷன் ஆகி எல்லா முன்னாடி ஆறுமுகத்த தன்னோட வீட்டுக்காரன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மோசமா பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்களாம் மனுஷங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு ஆறுமுகத்த கூட்டிட்டு வராங்க. இத பார்த்து ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பைரவிக்கு உண்மையிலேயே என் மேல அக்கறை இருக்கு. எவ்வளோ நல்லவ பைரவி, இவ கூட தான் காலம் ஃபுல்லா வாழணும்னு ஆசைப்படுறது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆறுமுகம். இங்க என்ன பண்றாங்க, சிந்து ரொம்ப சந்தோஷமா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸ்னேகா ரொம்ப மோசமா அவங்க கிட்ட பிஹேவ் பண்றாங்க. எதுக்காக நீ அப்படி சொல்லிட்டு இன்சல்ட் பண்றாங்க. இதனால சிவா செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஸ்னேகாவை செமையா திட்டி விடுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, சிந்து நான் சொல்லி தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா, இதுக்கப்புறம் அவர் கண்டிப்பா எடுத்துட்டு வருவா, அதை சொல்றதுக்கு நீ யாரு அப்படி சொல்லிட்டு செமையா திட்டி விடுறாங்க ஸ்னேகாவை. இதை பார்த்து சிந்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப சந்தோஷமா சாப்பாடு கொடுக்குறாங்க சிவாக்கு. சிவாவும் ரொம்ப நல்லா இருக்கு சிந்து அப்படி சொல்லிட்டு பாராட்டுறாரு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஸ்னேகாவால் தாங்கிக்கவே முடியல. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே சிவா கிட்ட கேட்குறாங்க, என்ன சிவா என்ன முடிவு பண்ணியிருக்க, சிந்து கூட வாடான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்க நீங்கள் யார் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சிவா இப்படி பேசுகிற, அப்போது உனக்கு நான் வேறு யாரும் இல்லையா, எப்படி நம்ம காதலை மறந்த, எப்படி இப்படிலாம் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, எப்போ நீ இந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிட்டேயோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு. மனசாட்சி இருந்தால் வேலையை நான் சொன்ன மாதிரி நீ விட்டுட்டு நீ செஞ்ச தப்பை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிருப்பேன். ஆனால் நீ எதுவுமே செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம், நீ பக்கா சுயநலவாதின்னு அர்த்தம். அதனால் ஒன்றை மாதிரி ஆளுங்க எனக்கு தேவையே கிடையாது, அப்படிப்பட்ட காதலும் எனக்கு தேவையில்லை. அப்படி சிந்துவை ஏற்றுக்க போறியா, அது என்னோட விஷயம், நான் சிந்துவை ஏற்றுக்கிறேன், ஏற்றுக்காமல் போகிறேன், ஆனால் ஒன்றை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. இங்கே சிந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சிவாக்கு பார்த்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு வைக்கிறாங்க. சிவா வந்தோடனே அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் டின்னர் செஞ்சு வைக்கிறாங்க. பார்த்து பரிமாறுறாங்க. அடுத்து இது எல்லாத்தையும் பார்த்து சிவா யோசிக்கிறாரு. சுயநலத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணா, ஆனால் சிந்து அவர் சுயநலத்துக்காக ஒரு விஷயம் மட்டும்தான் பண்ணியிருக்கா. அப்போது மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிற ஸ்னேகாவோட தனக்கு வேணும்னு நினைக்கிற சிவா நினச்சி இவ்வளோ தூரம் பண்ணுற சிந்து எவ்வளோ பெட்ரு. ஆனால் சிந்துவை திருத்தணும், அவள் செஞ்ச தப்பை உணர வைக்கணும். அடுத்த நொடி அவள் உணர்ந்துட்டாள்னா கண்டிப்பாக நான் சிந்துவை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா யோசிக்கிறாரு. அதன்படி சிந்து கிட்ட போய் பேசுகிறாரு. இங்கே பாரு சிந்து, நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீ என்னோடய ஃப்ரெண்டாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீ நல்ல ஹியூமன் பீயிங், அதுவும் எனக்கு ஓகே தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், நீ என்னைக்கு உண்மையிலேயே எல்லா உண்மையும் ஏற்றுக்கிறியோ, எல்லாக்கிட்டையும் உண்மையை சொல்கிறியோ, அன்றைக்கு மட்டும்தான் பழையபடி நான் உனக்கு ஃப்ரெண்டாவேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்ட சிந்து யோசிக்கிறாங்க. இல்லை டாக்டர், எப்படியாவது உன் மனசில் நான் இடம் பிடிச்சிருவேன் அதுக்குள்ளேயும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஸ்னேகா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, எனக்கு சிவா வேணும், என் மேலே கோவமாக இருக்கான்ப்பா, அந்த கோவத்தை போக்கணும். அது மட்டும் கிடையாது, சீக்கிரமாகவே சிந்து சிவா கிட்ட நான் பிரிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நான் சிவாவை சமாதானப்படுத்திடுவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சுமா, இப்போ டைவர்ஸ் பேப்பர் சிந்துக்கு போயிடும். ஆனால் அதை வாங்கவே கூடாது, சிந்து வாங்கினா உண்மை தெரிஞ்சிடும். அதனால் சிந்து வாங்காத அளவுக்கு எப்படியாவது அந்த சிவாவோட அம்மா இருக்காங்களே அவங்கள வச்சு நீ காய் நகர்த்தணும். அதுக்கப்புறம் 2-3 வாட்டி கூப்பிடுவாங்க. அப்போ கூட சிவாவும் சிந்துவும் ஆஜராகக்கூடாது. அவங்க 2 பேரும் வராமே அவங்க 2 பேருக்கு நம்ம டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன, சிந்து சிவா வாழ்க்கை விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நீயும் சிவாவும் சந்தோஷமாக வாழலாம். அது மட்டும் சீக்கிரமாக நடக்கணும்ப்பா, அப்போ தான் நான் சிவாவோட மனசை சீக்கிரமாக மாற்ற முடியும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பேர்.